வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தில்லை ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை இல்ல, அது ஒரு புராணம். நம்ம ஹிந்து மதத்துல பல புராணங்கள் இருந்தாலும் முருகன் மேல இருக்கிற பக்திக்கு அடித்தளமா அமைஞ்சது இந்த கந்த புராணம். ஆனா முருகனுக்கு ஏன் சுப்பிரமணியன், ஸ்கந்தன், கார்த்திகேயன்னு இத்தனை பேரு? சூரபத்மனை அவர் எப்படி தோற்கடிச்சார்? இந்த பிரபஞ்சமே ஆடி போன அந்த போர்ல நடந்த முக்கியமான சண்டைகள் என்னென்ன? இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாச்சும் பெரிய விஞ்ஞான ரகசியம் இருக்கா? இந்த புராணத்தோட முழு வரலாற்றையும், நம்ம வாழ்க்கைக்கு அது சொல்ல வர்ற பாடத்தையும் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த கதை முடியிறப்ப முருகனோட மகிமைய நீங்க வேற கோணத்துல பாப்பீங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க கந்த புராணத்துக்குள்ள போலாம். முதல்ல கந்த புராணத்தோட பின்னணிய புரிஞ்சுக்கணும். இது யார் எழுதினது? இதுல என்ன இருக்கு? மகாபாரதம், ராமாயணம் போலே இதுவும் சமஸ்கிருதத்துல வியாசரோட நேரடி படைப்பில்ல. நம்ம தமிழ்நாட்டுல புராணங்களை மக்களுக்கு எளிமையா கொண்டு சேர்க்கணும்னு கவிஞர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களால இயற்றப்பட்டதுதான் இந்த கந்த புராணம். இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிரம்மாண்டமான ஒரு ஆக்கிரமிப்புல இருந்து. நம்ம வானுலகத்தையே, அதாவது தேவலோகத்தையே சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு பலம் வாய்ந்த அசுரன் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான். இவனோட சக்திக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் தோத்து ஒழிஞ்சு வாழ வேண்டியதா போச்சு. தேவர்கள் எல்லாம் கை கூப்பி சிவபெருமான வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய வேதனை தாங்காம சிவனும் பார்வதியும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அவங்களுடைய தெய்வீக சக்தி ஒன்னு சேர்ந்து ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும்னு முடிவெடுத்தாங்க. அந்த மகன் தான் நம்ம ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான். ஆனா முருகனோட பிறப்பே ஒரு பெரிய யுத்திங்க. அது எப்படி நடந்தது? அவர் எத்தனை பேரை சந்திச்சார்? இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த பிறப்புக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். முருகனோட பிறப்பு நமக்கு நல்லாவே தெரியும். நெருப்பு பொறியா வந்து கங்கையில விழுந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்தாரு. ஆனா இங்கதான் நம்மளோட முதல் பெரிய ஓபன் லூப் இருக்கு. இந்த முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை பத்தி தெரியுமா? இந்த குழந்தை வளர்ந்ததுமே தேவகுருவான பிரகஸ்பதியிடம் கல்வி கற்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட முக்கிய இலக்கு என்ன? சூரபத்மனை அழிப்பது. இந்த வேலையை முடிக்க அவருக்கு ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டது. அதுதான் வேல். அப்போ சிவபெருமான் அவரோட ஞான சக்தியிலிருந்து ஒரு அம்சத்தை கொடுத்து அவருக்கு வேல் கொடுக்கிறாரு. அந்த வேல் தான் சூரபத்மனை அழிக்க போற ஆயுதம். இப்போ பலம் வாய்ந்த சூரபத்மனுக்கும் தெய்வ பலம் கொண்ட முருகனுக்கும் நடக்க போற யுத்தம் ஆரம்பமாகுது. இந்த யுத்தம் சும்மா ஒரு நாள் 2 நாள் நடக்கலங்க, கிட்டத்தட்ட 6 நாட்கள் நடக்குது. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் சூரபத்மனோட படைகளை சிதறடிக்கிறார். சூரபத்மன் அவனுடைய பலமான மாயைகளை காட்டுறான். யானை உருவம் எடுக்கிறான், புலி உருவம் எடுக்கிறான், சிங்க உருவம் எடுக்கிறான். முருகன் ஒவ்வொரு முறையும் அந்த மாயைகளை உடைச்சு அவனுடைய சகோதரர்களை அழிக்கிறார். ஆனா சூரபத்மன் அவ்வளவு சீக்கிரம் சாகிற ஆள் இல்ல. ஏன்னா அவன் ஒரு விசேஷ வரத்தை பெற்றிருந்தான். இங்கதான் அந்த பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க இதை கேட்டுட்டு தான் முழு கதையையும் புரிஞ்சுப்பீங்க. 6வது நாள் யுத்தம். சூரபத்மன் தன்னோட இறுதி வடிவத்தை எடுக்கிறான். அவனுடைய உச்சக்கட்ட சக்தி என்ன தெரியுமா? அவன் மாமரமா மாறுறதுதான். ஆமாங்க, பிரம்மாண்டமான ஒரு மாமரமாக வானத்துல நிக்கிறான். அவனுடைய மாயைக்கு முடிவே இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் பயத்துல நடுங்க. முருகப்பெருமான் சற்றும் தாமதிக்கவில்லை. அவர் தன்னுடைய தெய்வீக சக்தியை முழுமையா திரட்டி தன்னுடைய சக்தி வாய்ந்த வேலை பாய்ச்சிறார். அந்த வேல் அந்த மாமரத்தோட நடுவுல பாய்ஞ்சு அந்த மரத்தை 2ஆ பிளக்குது. இங்கதான் அந்த ட்விஸ்ட் வருது. மாமரம் 2ஆக பிளந்ததும் அதுல இருந்து 2 உருவங்கள் வெளிப்படுது. ஒன்னு மயிலாக மாறுது, இன்னொன்னு சேவலாக மாறுது. சூரபத்மன் தான் பெற்ற வரத்தினால சிவபெருமானை அழிக்க முடியாததால தன் அழிவை இப்படித்தான் ஏற்பேன் என்று முன்கூட்டியே முடிவு செஞ்சிருந்தான். அவனுடைய அகங்காரம் அழிவின் மூலமாகவும் ஞானத்தை பெற வேண்டும்னு நினைச்சான். முருகனும் அதை ஏற்றுக்கொண்டார். முருகன் அந்த மயிலை தன்னுடைய வாகனமாகவும் சேவலை தன்னுடைய கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இப்படி அகங்காரமும் ஆணவமும் நிறைந்த அசுரன் பகவானுடைய வாகனமாகவும் சின்னமாகவுமே மாறிப்போனான். என்ன ஒரு அற்புதமான முடிவு இல்லையா? சூரபத்மன் அழிவு வெறும் சண்டையில முடியலங்க, அது ஞானத்துல முடியுது. கந்த புராணம் நமக்கு சொல்ற முதல் பாடம் இதுதான்.
எவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஞானத்தினாலையும் பக்தியினாலையும் கண்டிப்பா வெல்ல முடியும். நம்ம மனசுல இருக்கிற ஆணவம், பேராசை, கோபம் இது எல்லாமே சூரபத்மனுடைய மாயை மாதிரி தான். நாம முருகனை போல ஞானத்தை நோக்கி பயணிக்கும் போது அந்த ஆணவம் மயிலாகவும் சேவலாகவும் மாறி நமக்கு துணையா வந்து நிற்கும். இந்த கந்த புராணம் வெறும் வீரக்கதை இல்ல, இது ஒரு ஆன்மா எப்படி தன்னுடைய தீய குணங்களை வென்று இறைவனோடு ஐக்கியமாகிறது என்பதற்கான ஒரு பிரம்மாண்டமான குறியீடு. சரி நண்பர்களே, சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாறியது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா? முருகனை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புற வேற ஏதேனும் சுவாரஸ்யமான புராண கதைகள் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தெய்வீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் பல அற்புதமான ஆழமான வரலாறுகள் மற்றும் புராண கதைகளை தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஜெய் முருகன்.